கோலி குண்டு கண்ணு பால போல பல்லு ஆழத்தின் கை சோழ தட்ட கோவாயி தேடி வந்த தாய் Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துருப்பீங்க. ப்ரோல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி மூணு போட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்றது அப்படினு நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம அந்த வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. அப்புறம் போடுற ஒவ்வொரு டிஸ்க்கும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சோ நீங்க ப்ரோல பார்த்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நீங்க போட்டோஸ் வீடியோ செட் பண்றதுனா அப்புறம் மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு எது போல இருக்கணும் அதை எடிட் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன எப்படி நீங்க கான்டாக்ட் பண்ண சொல்றது பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரி ஜஸ்ட் வாங்க எடிட் பண்ணுறது. ஆப் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வருது. இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் நம்ம டெலிகிராம் குரூப் பின் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் சவால் பார்த்தா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லிங்க் கொடுக்குறாங்க. லிங்க் மூலம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். அப்படின்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் பண்ண அனிமேஷன் ஆப் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு, அதுக்கப்புறம் பார்த்தா ஃபாண்ட் லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா QR கோடு வைக்கலாம். லாகின் பண்ணுறேன், அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுற லிங்க் வைக்கலாம். 3 டெலிகிராம் குரூப் விடுங்க, எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் வந்து இருக்கும். அந்த டேட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட் செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR எல்லாமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்ல எப்படி எடிதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயில் வீடியோ பார்த்தா நான் ஆல்ரெடி பார்த்தா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா அனிமேஷன் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணால் பண்ணிவிடுங்க. ஓகே, பண்ணிட்டீங்க. அப்புறம் பார்த்தா எடிட் பண்ணுறது அப்போ ஜஸ்ட் இருக்கிற இமேஜ் மட்டும் சேவ் பண்ண மட்டும் எஃப்டி ஆட் பண்ண தேவை. ஜஸ்ட் இருக்கிற இமேஜ் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜ் ஆட் பண்ண மட்டும் போது இல்லை உங்கள் இமேஜ் ஆட் பண்ண மட்டும் போது இப்படி வீடியோ பார்த்தா மேக் பண்ணி முடிச்சிடலாம். அது எப்படி ஆட் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். ஜஸ்ட் இங்கே பார்த்தா உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா குரூப் 1 இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த குரூப் 1 கொடுத்துட்டு எடிட்டர் குரூப்னு கொடுத்தீங்க அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தோன்னா உங்களோட இமேஜ் இங்கே பார்த்தோன்னா ஒரு கேர்ள் இமேஜ் இருக்குல்ல, அந்த கேர்ள் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண கலர் ஃபில் அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. அங்கே ஃபில் பண்ணி இருக்கும், ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். இது உங்கள் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா செட் ஆகிடும். செட் ஆகி பார்த்தா ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சு பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வச்சிங்க. ஓகேங்களா? வச்சிருக்க ஃபர்ஸ்ட் பேக் இதே மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க குரூப் 2 இருக்கும். ஓகே, குரூப் 2ல் போயிட்டு திருப்பி அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் குரூப் 3 இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க ஆனால் அதே போல் தான், அதே மாதிரி தான் குரூப் 1, குரூப் 2 அது இருக்கும். ஜஸ்ட்டு இதே போல் ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களோட இமேஜ், உங்கள் லிஃப்ட்டு, உங்களோட அது உங்களுக்கு கண்ணம் அது மாதிரி நான் சாங் ஏற்ற மாதிரி வச்சிருக்க பாருங்க பிக்கு. அதே போல் உங்களுடைய பிக்கை பார்த்தா வச்சுட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட் அதே உட்காந்துக்கும். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாங்லாம் பார்த்தா கீழே இருக்கும். முடிச்சு மேலே ஏற பண்ணுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ 100 பிக்சல் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சிட்டு பார்த்தா உங்களுக்கு கேலரியில் எந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்து எடிட் பண்ணிங்க. அப்படியே எந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே நீங்கள் பெஸ்ட்டான வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.